கிராட்டர் லேக்குன்னு சொல்லி ஒரு லேக் இருக்குது. ஸோ அந்த லேக்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மகாராஷ்டிராவில் லோனார் லேக்குன்னு ஒரு லேக் இருக்குது. அந்த லேக் வந்து கிராட்டர் லேக்குக்கு ஒரு எக்ஸாம்பிள். காரணம் என்னென்னு சொன்னால், அந்த லேக் ப்ரொடியூஸ்டு பிகாஸ் ஆஃப் ஆரிஜினேட்டட் பிகாஸ் ஆஃப் ஆஸ்ட்ராய்டு. அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை வந்து தாக்குனப்போ உருவான பள்ளம் தான் வந்து இந்த லோனார் லேக். ஸோ கிராட்டர்ஸ் வந்து நிறைய சோலார் சிஸ்டத்தில் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ மூணுலேயும் பார்த்திங்கன்னா கிராட்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ மூணை வந்து நம்ம நைட்லேருந்து பார்க்கும்போது சில இடத்துல வந்து பள்ளமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து கிராட்டர்ஸு. சில கிராட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அக்ராஸு மார்ஸ்லேயும் இருக்குது. ஸோ மார்ஸுக்கு இன்னொரு பிளானட் தான் வந்து ரெட் பிளானட்னு சொல்லுவாங்க. ஸோ மார்ஸுக்கு வந்து 2 சேட்டலைட் இருக்குது. ஒன்று வந்து பெய்போஸ், இன்னொன்று டெய்மோஸ்ன்னு சொல்லி. ஸோ அங்கே வந்து மார்ஸில் இருக்கிற ஃபேமஸான கிராட்டர் பார்த்திங்கன்னா ஜெசாரோ கிராட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மங்கள்யான்றது இஸ்ரோ வந்து மார்ஸை ஆராயறதுக்கான லான்ச் பண்ண ஒரு சிஸ்டம். அது மார்ஸில் தான் பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டத்துலேயே பெரிய வல்கனோ அஸ் வெல் அஸ் மவுண்டெயின் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஸோ அது பேர் தான் மான்ஸ் ஒலிம்பஸ். ஸோ அதோட சைஸ் பார்த்திங்கன்னா யூரோப்புக்கு ஈக்குவலான சைஸ் தான் அந்த மான்ஸ் ஒலிம்பஸ். பிக்கஸ்ட்டு மவுண்டெயின் இன் சோலார் சிஸ்டம் இஸ் மான்ஸ் ஒலிம்பஸ். வஜ்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது, அக்ரோனிம்மு. இந்த வஜ்ராவுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் விசிட்டிங் அட்வான்ஸ்ட் ஜாயிண்ட் ரிசர்ச். அதுதான் வந்து வஜ்ராவுக்கு வந்து ஃபுல் ஃபார்மு. இந்த ஸ்கீமோட வந்து நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் லான்ச் பண்ணது த்ரூ எந்த மினிஸ்ட்ரினா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது வந்து செர்புன்னு சொல்லுவாங்க, சயின்டிஃபிக் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச் போர்டு. ஸோ அதுதான் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஏஜென்சி. குறிப்பாக பார்த்திங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்களே இந்தியன் டயஸ்போராலே 2 வகை இருப்பாங்க. ஒன்று நான் ரெசிடென்ட் இந்தியன், இன்னொன்று ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்கள வந்து அதாவது குறிப்பாக அங்கே இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்தியாவில் ப்ராஜெக்ட் இருக்கும்ல, கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்ட். ஸோ அதில் வந்து ரிசர்ச் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கமே. இந்தியாவில் ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து கிடையாது. குறிப்பாக வந்து காஃபியை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டேட்டு பார்த்திங்கன்னா கர்நாடகா. அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா அரபு, குறிப்பாக வந்து சூஃபீஸு. அவங்க வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் பாபா புடான் ஹில்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து முதல்ல வந்து காஃபியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பை அரப்ஸு. அதேமாரி பார்த்திங்கன்னா டொமேட்டோ வந்து இந்தியாவில் ஆரம்ப காலத்துலேருந்து கிடையாது. இந்தியாவில் அவங்க வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் 15th century தான் வந்து டொமேட்டோவை வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. காஃபியை வந்து அதிகமாக விளைவிக்கிற ஸ்டேட்டு பார்த்திங்கன்னா கர்நாடகா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டொமேட்டோ வந்து முக்கியமான ஒரு வெஜிடபிள்ஸு. அது வந்து ஒரு 1 வீக்கு அப்புறம் வந்து அறுவடை பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அது அழிவிடும். ஸோ வந்து அதோடய ஸ்டாக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து கவர்மெண்ட்டோட முக்கியமான ரோலு.